இப்போ நம்ம வந்துட்டு சண்டே இன்னைக்கு வந்து நம்ம குளிக்க போகிறோம். வந்து பாப்பாக்கு இதை ரெடி பண்ண போகிறோம். இதை வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்துட்டு தண்ணி பிடிக்க ஆரம்பிச்சாச்சு. தண்ணி இப்படி ஓஸ் போட்டு தான் நிறைக்கணும். சரிங்களா? இது தண்ணி கொஞ்சம் ஃபுல்லாக ஆகிக்கிட்டட்டும். தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. சரிங்களா? தண்ணி கொஞ்சம் ஃபுல்லாக ஆகிக்கிட்டட்டும். ஃபுல்லானதுக்கப்புறம் பார்க்கலாம். ஒருபடி தண்ணி வந்து பாதிக்கு பாதி வந்துருச்சு. என்ன பாப்பா? தண்ணி வந்து பாதிக்கு பாதி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வரட்டும், ஃபுல்லாக வரட்டும். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு நிமிஷம். நான் வந்துட்டு அன்னைக்கு நம்ம போன வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் காட்டல. ஏன்னா இது சேர்த்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன். சரிங்களா? இதுனா இதோட சேர்த்து தட்டி பார்த்துட்டு தான் எப்படி பார்க்கலாம். இந்த பக்கம் வந்து வாவ், சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ்? மக்களே, நீங்களும் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுங்க. இல்ல நீ என்ன உள்ள போல? பிடி அவனை மேல குளிப்பாட்டு. அவனை லைட்டை குளிப்பாட்டு. அவனை லைட்டை குளிப்பாட்டு. அப்படியே மேலுக்கு. தம்பினா இல்ல போ, நீ குளி. ஓடியாது நல்லா முங்கி குளிப்பா. காலெல்லாம் நீட்டி குளினால வளர்த்தி தானே இருக்கு. திருப்பி குப்புறப்படுத்து பாரு, சூப்பராக இருக்கும். அப்படிதான். ஏல நீ போட உள்ள நீ சரி வாட அழுது கொடுக்க சொல்லு இப்ப எப்படி இருக்கு? வாழை புளியில நல்லா இருக்குல்ல? வளர்த்திக்கு வந்து இது உட்காரதான் முடியும், படுக்கலாம் முடியாது. சும்மா கம்மிட்டா பாப்பா அப்படி அழகா பட்டுக்கலாம். அழகா பட்டுக்கலாம். அந்த இவனை நல்லா முங்கி நிச்சு அடிக்கலாம். நீங்களும் கிட்ஸுக்கு குழந்தைகளுக்கு நீங்களும் இந்த மாதிரி வாங்கி இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி சாயங்காலம் நேரம் இந்த மாதிரி நல்லா ஒரு 1 hour நீங்க இந்த மாதிரி குளிச்சுட்டு உடம்பு உடம்புனாலே குழந்தைகளுக்கு போதுமானதாக இருக்கும். ரொம்ப குழந்தைகளுக்குலாம் வந்து தண்ணி விட மாட்டேங்க. ஆனால் நம்ம நார்மலா குளிக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கும். ஓகே, என்ஜாய் பண்ணலாம். பேசுவோம்.